முருகேசனா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. யுஎஸ்எஸ் ட்ரிபோல் அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு நேவி ஷிப். இந்த கப்பலை பற்றி தான் இப்போ எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. காரணம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யுஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லிங்கன் கேரியர் ஸ்ட்ரைக் பேட்டில் குரூப்புக்கு இந்த கப்பல்ன்றது நேற்று வந்து சேர்ந்துருக்கு. இந்த கப்பல் மூலமாக சுமாராக 2500 மரீன் கமாண்டோஸை ஈரானோட கார்க் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு தீவை பிடிக்கிறதுக்காண்டி அமெரிக்கா பயன்படுத்த போகிறாங்க அப்படின்ற செய்தி தான் இப்போது இன்டர்நெட் முழுக்க இருக்குது. இந்த ஒரு குறுகிய தீவு ஈரானோட கோஸ்ட் லைன்லேருந்து 25 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த தீவை பிடிக்கிறதன் மூலமாக இந்த போரையே தலைகீழாக அமெரிக்கன்ஸால் மாற்ற முடியும். அது ஏன் அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். மற்றும் இந்த தீவை பிடிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சவால்களையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். ஈரானோட கோஸ்ட்லைன்லேருந்து சுமாராக 25 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பஷீர் நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு தான் இந்த கார்க் அப்படின்ற தீவு. இந்த தீவில் ஈரான் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, சுமாராக 34 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயிலை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை உருவாக்கியிருக்காங்க. அண்ட் ஒரே நேரத்தில் 10 சூப்பர் டேங்க்ஸில் எண்ணெயை ஏற்றுமதி பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸையுமே இந்த தீவில் கட்டியிருக்காங்க. ஈரானோட எக்ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஆயில் எக்ஸ்போர்ட், அதில் 90% இந்த ஒரு தீவு தான் ஹேண்டில் பண்ணுது. நீங்கள் கேட்கலாம், அவ்வளோ பெரிய ஈரானியன் கோஸ்ட் லைனில் ஏன்னா இவங்க ஒரு தீவில் போய் 90% ஆயில் எக்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டி வச்சுருக்காங்க, வேறு எங்கே இருந்துமே ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான ரீசன். ஈரானோட கோஸ்ட் லைன்ன்றது ஷாலோவான வாட்டர். அந்த கோஸ்ட் லைனில் ஆழம் இல்லை அப்படின்றதுனால தான் இந்த தீவை சூஸ் பண்ணி, இந்த தீவை சுற்றி இருக்கிற வாட்டர்ன்றது டீப் வாட்டராக இருக்கிற காரணத்தினால, ஆழம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே ஆயிலை ஏற்றுமதி பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த தீவுலேருந்து டைரெக்டாக ஒரு பைப் லைன்ன்றது மெயின்லேண்டில் இருக்கிற எண்ணெய் உற்பத்தி பண்ணக்கூடிய எண்ணெய் கிணறுகளோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த எண்ணெய் கிணறுகள்லேருந்து வரக்கூடிய எண்ணெய்ன்றது பைப் லைன் வழியாக அந்த தீவுக்கு வந்து தீவில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு அப்படியே சூப்பர் டேங்கர்ஸ் மூலமாக ஈரானோட நட்பு நாடுகள், சீனா மாதிரியான நாடுகளுக்கு அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த தீவை அமெரிக்கா கைப்பற்றி விட்டார்கள் அப்படின்னா ஈரானால் ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அதில் ஆக்சுவலாக முடியும், பட் இந்த மாதிரி சூப்பர் டேங்கர்ஸ் மூலமாக ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரலோட காஸ்ட்ன்றது கம்மி. நீங்கள் ஒரு பேரலோட காஸ்ட்ன்றது கம்மியாக இருக்கிறப்ப சின்ன சின்ன கப்பலில் வச்சு ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் காசு பார்க்க முடியாது. டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், ஷிப்பிங் காஸ்ட்ன்றது அதிகமாக இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய கப்பலில் வச்சு நீங்கள் மொத்தமாக நிரப்பி அனுப்புகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு லாபம். ஈரானோட எக்கனாமியே டோட்டலாக ஆயில் எக்ஸ்போர்ட்டில் தான் டிபெண்ட் ஆகிருக்குன்றப்ப இந்த கார்க் தீவை பிடிச்சிட்டாங்க அமெரிக்கா அப்படின்னா அது ஈரானோட எக்கனாமிக்கு விழுகிற மிகப்பெரிய அடி. இதை தான் அமெரிக்கன்ஸ் இந்த தீவை பிடிக்கிறதன் மூலமாக அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போது இந்த தீவை பிடிக்கிறதுல இருக்கிற சவாலை பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் யுஎஸ்எஸ் ட்ரிபோலியை பற்றியும் பார்க்கலாம். ட்ரிபோலி அப்படின்றது ஒரு ஆம்பிபியஸ் அசால்ட் ஷிப். இந்த கப்பலால் இந்த கப்பலுக்குள்ளே இருந்து சில போர்க்கப்பல்களை வெளியே தள்ள முடியும். அதாவது போர்க்கப்பலுக்குள்ளே ஒரு போர்க்கப்பல் இருக்கும். அந்த கப்பலில் பார்த்தீங்க அப்படின்னா பீரங்கியில் ஆரம்பித்து வீரர்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்டிக்கல் மென்யூரிங் வெஹிக்கிள்ஸ், அதாவது ஆர்மர்ட் வெஹிக்கிளாக இருக்கலாம், இல்லை ட்ரக்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்ட்டிலரிஸாக இருக்கலாம், இப்படி எல்லாத்தையுமே கப்பலுக்குள்ளே இருக்கிற கப்பலில் வச்சுருப்பாங்க. ஸோ கப்பல், இந்த பெரிய அசால்ட் ஷிப் ட்ரிபோலி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த தீவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு, இந்த தீவுக்கோட கரைகளில் இருந்து டீப்பாக வாட்டர் எங்கே இருக்கோ, அதாவது இந்த கப்பல் வந்து எங்கே ஸ்டேபிளாக நிற்குமோ அந்த இடத்துல போய் நின்றும். நின்னதுக்கப்புறமாக இந்த கப்பலில் இருந்து உள்ளே இருக்கக்கூடிய கப்பல் வெளியே வரும். அது ஒரு சின்ன சைஸ் கப்பலாக இருக்கும். அந்த கப்பலில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூப்ஸ் இருப்பாங்க, மெயின் பேட்டில் டேங்க் இருக்கும், ஆர்ட்லரிஸ் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட், மிஷன் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து என்ன எக்யூப்மெண்ட் தேவைப்படுதோ அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்கும். அதை வெளியே தள்ளுவாங்க. வெளியே தள்ளி பீச் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது லிட்ரலாக போய் பீச்சில் தரையை தட்டி அந்த சின்ன கப்பல்ன்றது போய் நிற்கும். நின்னதுக்கப்புறமா அதுலேருந்து டோர் ஓப்பன் ஆகி மரீன் கமாண்டோஸும் சரி, அவங்க கூட வரக்கூடிய எக்யூப்மெண்ட்டும் சரி பீச்சில் லேண்ட் ஆவாங்க. லேண்ட் ஆகி அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த அசால்ட் ஷிப்பை கட்டியிருக்காங்க அமெரிக்கன்ஸ். இப்போ இந்த அசால்ட் ஷிப்பை ட்ரிபோலியில் இருக்கிற மிக மிக முக்கியமான ஆயுதங்கள் என்ன அப்படின்னா அதோட
F-35 ஃபைட்டர் ஜெட்ஸ் மற்றும் V2 ஆஸ்ப்ரே அப்படின்னு அழைக்கப்படுற விமானம் தான். F-35 பொறுத்த வரைக்கும் அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மிக மிக முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு இருக்கிறது வேறு எந்த 5th ஜென்னுக்குமே கிடையாது. அதுதான் VTOL, வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் வெர்டிக்கல் லேண்டிங். இந்த ஆம்பிவியஸ் அசால்ட் ஷிப்ன்றது ரொம்ப ரொம்ப சின்ன ஃப்ளைட் டெக்கை கொண்டது. மாடர்ன் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் ஆர் நம்ம பயன்படுத்துகிற இந்த ஸ்கீ ஜம்ப் மாதிரியான ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸில் இருக்கிற அளவுக்கு லென்த்து வந்து அதில் கிடையாது ஃப்ளைட் டெக்கில். ஸோ அந்த குறிப்பிட்ட ஷிப்பில் F-35ஆல் மட்டும்தான் செயல்பட முடியும். வேறு எந்த ஏர்கிராஃப்டாலையும் செயல்பட முடியாது எக்ஸப்ட் பிரிட்டிஷ் ஹேரியர் ரக போர் விமானங்கள். பட் அதை இப்போது மெரின் கமாண்டோஸ் வந்து நீக்கிட்டாங்க அவங்களோட இதிலேருந்து. கரண்ட்லி அவங்க வந்து F-35 மட்டும் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ F-35 இருக்குது, அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் அவங்க அந்த ஃப்ளைட் டெக்கில் வைக்க முடியும், V2 ஆஸ்ப்ரே வைக்க முடியும். இப்படி மல்டி ரோல் ஏர்கிராஃப்ட்ஸு, வெர்டிக்கல் டேக் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸு அந்த ஃப்ளைட் டெக்கில் வைக்கிற காரணத்தினால் அதுவே ஒரு மினி ஏர்கிராஃப்ட் கேரியர் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஃப்ளைட் டெக்கில் ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு தேவைப்படக்கூடிய எல்லா ஆசெட்ஸும் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு லேயரில் பீச் லேண்டிங் பண்ணுறதுக்கு தேவையான மரீன் கமாண்டோஸ் இருக்காங்க மற்றும் பீரங்கிகள், ஆர்ட்லரின்னு சொல்லி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த கப்பல் அப்படின்றது முழுக்க முழுக்க வடிவமைக்கப்பட்டது ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ். இந்த மாதிரி ஒரு தீவை பிடிக்கிறதுக்காண்டியே அவங்க வடிவமைச்சிருக்காங்க. மற்றும் சின்ன சின்ன நாடுகளுக்கு எதிராக ஒரு 2000 சோல்ஜர்ஸை உள்ளே இறக்கி டக்குன்னு அவங்களோட அப்ஜெக்டிவை கெயின் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஷிப்போட ஃபங்க்ஷனே இருக்கும். ஸோ இந்த ஷிப்பு வந்து வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை நோக்கி ஒரு 7-8 நாளைக்கு முன்னாடி பயணிக்க போகுது அப்படின்ற செய்தியை நம்ம கேட்ட உடனே நம்ம முடிவு பண்ணிட்டோம், ரைட்டு இந்த காருக்கு தீவை வந்து இவங்க அட்டாக் பண்ண போகிறாங்க, அதை பிடிக்க போகிறாங்க, அதுக்காண்டியே அந்த ஷிப்பு போகுது அப்படின்னு. ஸோ இந்த ஷிப்பில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன, இப்போ குறிப்பிட்ட இந்த ஈரானிய தாக்குதல்களை சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட் கேரியர் பேட்டில் குரூப்பே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸுக்கு பக்கத்தில் கிடையாது. ஏன்னா இதை அவங்களே பப்ளிக்காக சொல்லிட்டாங்க, ட்ரம்ப்பே டைரெக்டாக வந்து சொல்லிட்டாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை தாண்டி இவங்க போகணும், கார்க் ஐலாண்டை பிடிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் இருக்கிறதுலையே குறுகிய சேனல் வழியாக இந்த அமெரிக்கன் USS ட்ரிப்போலி ஆம்பிவியஸ் அசால்ட் ஷிப்புன்றது ட்ராவல் பண்ணி போய் தான் கார்க் ஐலாண்டை போய் சேர முடியும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்லேருந்து 430 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது கார்க் ஐலாண்டு. அதுக்கு இடைப்பட்ட தூரம் எல்லா இடத்துலையுமே ஈரானியர்களோட பலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வீரியமாக இருக்கும். அப்போது ஏப்ரஹாம் லிங்கன் கேரியர் பேட்டில் குரூப்பே ஹர்மூஸுக்கு பக்கத்தில் இல்லை, 17 டைரக்ஷன்லேருந்து அட்டாக் நடந்துச்சு, ஸோ நாங்கள் ஒரு சேஃபர் ஆப்ரேட்டிங் டிஸ்டன்ஸில் இருந்து ஏர்கிராஃப்ட் கேரியர் ஆப்ரேஷன்ஸை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் சொல்கிறப்ப இந்த ஆம்பிவியஸ் அசால்ட் ஷிப்பை எப்படி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸோட குறுகிய சேனல் வழியாக கொண்டு போக போகிறாங்கன்றது எனக்கு சுத்தமாக தெரியல. இது ஒரு $1 பில்லியன் கொஸ்டின். அந்த அளவுக்கு பெரிய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் இந்த ஆம்பிவியஸ் அசால்ட் ஷிப்பில் கிடையாது. இதோட பெஸ்ட் டிஃபென்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 F-35 போர் விமானங்கள் இருக்குது, அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் டிஃபென்ஸு. இந்த அசால்ட் ஷிப்பை நகர்த்தி கொண்டு போகணும்னாலே அமெரிக்கன் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை சுற்றி இருக்கக்கூடிய ஈரானியன் கோஸ்ட் லைனில் அவங்களோட மரீன் கமாண்டோஸை இறக்கி ஆகணும். கோஸ்ட் லைனை ஃபுல்லாக செக்யூர் பண்ணால் தான் அசால்ட் ஷிப்பே இவங்க அனுப்ப முடியும். ஸோ இந்த கார்க் ஐலாண்டை பிடிக்கணும்னாலே மெயின்லேண்டை ஒரு இன்வேஷன் நடத்தியிருக்கணும் அமெரிக்கன்ஸு. ஸோ இதை எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் பிடிபடலை. அசால்ட் ஷிப்பால் அதில் இருக்க டெக்னாலஜிஸால் ஈரானியன்ஸோட பலிஸ்டிக் மிசைல்ஸ் அண்ட் சூசைட் ட்ரோன்ஸோட ஸ்வாமை தடுக்க முடியுமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. ஸோ இந்த சினாரியோவை பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக 2 விஷயம் தான் நம்ம பார்க்கணும். ஒன்று, அந்த தீவை நெருங்கிடுச்சு USS ட்ரிப்போலி அப்படின்னா அந்த தீவை பிடிச்சிருவாங்க அமெரிக்கன்ஸு. ஏன்னா அந்த தீவை பாதுகாக்கிறதுக்கு தேவையான அசட்டுன்றது ஈரான் கிட்ட கிடையாது, வார்ஷிப் கிடையாது. டக்குன்னு ரேப்பிடாக ஒரு 10,000-20,000 சோல்ஜர்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி அவங்கக்கிட்ட கிடையாது. ஆல்ரெடி அங்கே ஸ்டேஷன் பண்ணி வச்சுருக்கிற IRGC சோல்ஜர்ஸ் தான் அந்த தீவை பாதுகாத்தாகணும். அண்ட் எந்த பிரிட்ஜு கனெக்ஷனும் கிடையாது. இப்போது அந்த தீவை ஒன்ஸ் அமெரிக்கன்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த தீவை வந்து சேர்றதுக்கு ஈரானியன்ஸுக்கு ஸ்கோப்பே இல்லை. ஸோ USS ட்ரிப்போலி தீவுக்கு பக்கத்தில் போயிருச்சு அப்படின்னா அந்த தீவை அமெரிக்கன்ஸால் மிக சுலபமாக பிடிச்சிட முடியும். ஆனால் அந்த தீவுக்கு பக்கத்தில் போகணும்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸோட குறுகிய சேனலை தாண்டி தான் போகணும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்லேருந்து 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அந்த தீவு. ஹார்மூஸை தாண்டுற வழியிலேயே அந்த ஷிப்பை மூழ்கடிச்சிட்டாங்க, அசால்ட் ஷிப்பும் அதில் இருக்கிற 2500+ மரீன்ஸும் காலி அப்படின்னா
அமெரிக்கன்ஸால் அந்த இழப்பை ஈடுகட்டவே முடியாது. வர நவம்பர் மாதம் தேர்தலில் எழுதி வச்சுக்கோங்க, ட்ரம்ப் தோற்றுருவாப்பில். ஏற்கனவே இப்போ அங்கே இருக்கிற கல நிலவரம் அப்படின்றது ட்ரம்ப்புக்கு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. எல்லா அமெரிக்கன்ஸுமே இந்த போரில் தேவையில்லாமல் இறங்கிட்டோமோ அப்படின்ற ஒரு நினப்பில் தான் இருக்காங்க. அங்கே இருக்கிற என்னோட பர்சனல் நண்பர்கள் கிட்டையுமே கேட்டு பார்த்தேன், அவங்களுமே இதே தான் சொல்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் அவர்கள் அவரோட ஃபேஸை காப்பாற்றணும் அப்படின்னா எதிர் இந்த கார்க் ஐலாண்டை பிடிக்கணும், இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனையை சீக்கிரமாக முடிவுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு நல்ல டீல் ஒன்று காட்டணும் மக்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சண்டை போட்டோம் தான், இல்லைன்னு சொல்லலை, பட் நமக்கு இந்த டீல் கிடச்சிருக்கு, இந்த சண்டை போடலாம் இந்த டீல் கிடச்சிருக்காது அப்படின்ற மாதிரி எதையாவது வச்சு முட்டு கொடுக்கணும். அந்த முட்டு கொடுக்குறேன் அப்படின்ற வேலையில் கார்கு தீவுக்கு போகிற வழியில் அசால்ட்டு ஷிப்பை அமெரிக்கன்ஸ் இழந்துட்டாங்க அப்படின்னா அதை எதை வச்சும் ஈடுகட்ட முடியாது அமெரிக்கன்ஸால். அண்ட் அமெரிக்கன் பொலிட்டிஷியன்ஸ் அத்தனை பேரும் காலி வர எலெக்ஷனில். அதுதான் நடக்க போகுது. ஸோ இந்த காணொலியில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆம்பிவியஸ் அசால்ட் ஷிப் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை தாண்டுமா தாண்டாதா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை தாண்டிடுச்சு அப்படின்னா எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, தீவுக்கு பக்கத்தில் போயிடுச்சுன்ற பட்சத்தில் ஈரானியன்ஸால் அந்த தீவை பாதுகாக்க முடியாதுன்றது. பட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை தாண்டுமான்னு தான் தெரில தீவுக்கு பக்கத்தில் போகிறதுக்கு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் வரைக்கப்படுகின்றனர். அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பாருங்கள், நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.